அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எதுக்காக இருந்தாலும் சரி சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான மல்டி வெஜிடபிள் சட்னி நம்ம இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கேரட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி தோல் நீக்கி ஒரே ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிடணும். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குழைய மையா அரைக்காம கொஞ்சம் நரன்னு திரியாக கொஞ்சமாக அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அதாவது தாளிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய், கடலெண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பையும் போட்டு அது நல்லா வெடித்ததும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா வெடித்ததும் இந்த அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை நம்ம இந்த கலவையை அதில் விட்டு ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டா போகிறோம். மல்டி வெஜிடபிள் இன்ஸ்டன்ட் சட்னி சூப்பராக தயாராகிடும். இதில் நம்ம தேவையான அளவு உப்பை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம். பவுடர் சால்ட்டு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் இதில் கலந்துட்டோம் அப்படின்னா இந்த சட்னி சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் போட்டு மீடியமில் வச்சு லேசாக கொதிக்க வச்சா போதும். இந்த சட்னி சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்காக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.